வணக்கம் மக்களே. நாளை தியேட்டர்களில் தீ பரவ வேண்டிய படம். ஆனா அந்த தீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத சூழல் இப்போ உருவாகி இருக்கு. ஆமாங்க, சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற பராசக்தி படத்துக்கு ஒரு வழியா சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்ச விதம்தான் கொஞ்சம் வருத்தத்தையும் ஏற்படுத்துது. படம் நாளை ரிலீஸ், ஆனா இன்னைக்கு காலைல வரைக்கும் சர்டிபிகேட் வரல. ஜனநாயகன் படத்துக்கு நடந்த மாதிரியே இந்த படமும் தள்ளி போகுமோன்னு ரசிகர்கள் ரொம்பவே கவலையில இருந்தாங்க. ஒரு வழியா இன்னைக்கு மதியம் 12:30 மணிக்கு UA சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. 162 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் மொழிப்போரை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. படம் தப்பிச்சாலும் தணிக்கை குழுவோட கத்திரிக்கோள் படத்தோட ஆன்மாவை சிதைச்சிருக்கோன்னு தோணுது. மொத்தம் 25 இடங்கள்ல மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்பவே வேதனையான விஷயம் என்னன்னா, அறிஞர் அண்ணா அவங்களோட புத்தகத்தின் தலைப்பான தீ பரவட்டும் என்ற வசனத்தையே நீக்க சொல்லிட்டாங்க. இப்போ அது நீதி பரவட்டும்னு மாற்றப்பட்டிருக்கு. மாற்றங்கள் இதோட முடியல. இந்தி என் கனவை அழிச்சது அப்படிங்கிற அழுத்தமான வசனம் இப்போ என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரிச்சது அப்படின்னு மாத்திருக்காங்க. தபால் நிலைய பெயர், பலகையில மாட்டுச்சாணம் பூசும் காட்சிகள் முழுசா நீக்கப்பட்டிருக்கு. இந்திய அரக்கன் உருவ பொம்மையை எரிக்கிற காட்சிகள்லயும் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தீ குளித்து தற்கொலை செஞ்சுக்கிற காட்சியில 50% கட் பண்ணிட்டாங்க. அந்த வலியையும் ஆவேசத்தையும் அப்படியே காட்ட தணிக்கை குழு அனுமதிக்கல. சிறுக்கி, நொற்றா போன்ற யதார்த்த வார்த்தைகள்ல இருந்து இந்தி கத்துக்கிட்டு வர சப்பாத்தி போன்ற பல வசனங்கள் மியூட் செய்யப்பட்டிருக்கு. மொழியை திணிப்பது பத்தின ஒரு முக்கியமான காட்சியில ஒளியின் அளவை, அதாவது பிட்ச் ஷிஃப்ட கூட மாத்தி இருக்காங்க. ஒரு படைப்பாளி சொல்ல வந்த கருத்தை முழுசா சொல்ல முடியாம இப்படி பல தடைகளை தாண்டித்தான் இந்த பராசக்தி நாளைக்கு திரைக்கு வருது. 60கள்ல நடந்த மொழி போராட்டத்தை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சொல்ல நினைச்ச ஒரு முயற்சிக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் தேவையா? இதையெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயனின் நடிப்பு அந்த உணர்வை நமக்கு கடத்துதான்னு நாளைக்கு தெரிஞ்சிரும். இந்த மாற்றங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.